வணக்கம். பிரபலங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யங்கள். இன்று வள்ளல் அழகப்ப செட்டியார் அவர்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வு ஒன்றை பார்க்கலாம். ஒரு முறை ஒரு வேலை நிமித்தம் வள்ளல் அழகப்ப செட்டியார் அவர்கள் பம்பாய் சென்றிருந்தார். பம்பாயில் மிகவும் பிரபலமானது ரிட்ஸ் ஹோட்டல். அதனால் அந்த ஹோட்டலில் ஒரு அறை எடுத்து தங்கலாம் என முடிவு செய்திருந்தார். அதனால் ரிட்ஸ் ஹோட்டலுக்கு வந்த வள்ளல் அழகப்ப செட்டியார் ஓர் அறை வேண்டும் என்று வரவேற்பறையில் இருந்தவரிடம் கேட்டார். வரவேற்பறையில் அப்போது இருந்தவர் அந்த ஹோட்டலின் அதிபர் ஆவார். மிகவும் எளிய தோற்றத்துடன் எந்த ஒரு ஆடம்பரமும் இன்றி காட்சி தந்த அழகப்ப செட்டியாரை ஏற இறங்க பார்த்தார் அந்த ஹோட்டல் அதிபர். இந்த சாமானிய மனிதர் அதிக பணம் செலவு செய்து இந்த ஹோட்டலில் தங்கக்கூடியவர் அல்ல என்று தீர்மானித்து அறை ஏதும் காலி இல்லை என்றார் ரிட்ஸ் ஹோட்டல் அதிபர். ஆனால் ஹோட்டலில் பல அறைகள் காலியாக இருப்பது அழகப்ப செட்டியாருக்கு தெரிய வந்தது. அத்துடன் ஹோட்டல் அதிபரின் மனப்போக்கும் விளங்கியது. இந்த ஹோட்டலில் எத்தனை அறைகள் உள்ளன என்று கேட்டார் அழகப்ப செட்டியார் அந்த ரிட்ஸ் ஹோட்டல் அதிபரிடம். அழகப்ப செட்டியாரை அலட்சியமாக மேலும் கீழும் பார்த்து ஏளனமாக சிரித்த ஹோட்டல் அதிபர், நீர் இந்த ஹோட்டலை விலைக்கு வாங்கப் போகிறீர்களா என்று கேட்டார். ஆம், விலைக்குத்தான் வாங்கப் போகிறேன். என்ன விலை என கேட்டார் செட்டியார். இதை கேட்டு திகைத்து போன ஹோட்டல் அதிபர் ஒரு பெரும் தொகையை ஹோட்டலின் விலையாக கூறினார். சற்றும் தாமதிக்காமல் தம் கைப்பையை திறந்து காசோலையை எடுத்து ஹோட்டல் அதிபர் சொன்ன தொகையை காசோலையில் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தார் அழகப்ப செட்டியார். ஆம், பம்பாய் ரிட்ஸ் ஹோட்டலை உண்மையிலேயே விலைக்கு வாங்கிவிட்டார் டாக்டர் அழகப்ப செட்டியார் அவர்கள். இது போன்ற பிரபலங்களின் சுவாரஸ்யமான தகவல்களை கேட்க தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழியுடன். நன்றி.